வணக்கம். ராம்நாத் கிச்சனில் ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னால் தொடர்ந்தெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் பண்ண முடியும். இப்போ வாங்க ஒரு பால் பாயசம் செய்யலாம். கார்த்திகை வருது இல்லையா? நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கார்த்திகையில். அதுக்கு பால் பாயசம் தான் செய்ய போகிறோம். 1/2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு பால் சூடானதும் 1 கப் ஊற வச்ச ஜவ்வரிசி, ஒரு 1 ஹவர் ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அந்த பால் பொங்கி சுண்ட சுண்ட என்ன ஆகும்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி திக்காகும். பாலோட கலரும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த ஆடையெல்லாம் மேலே இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுன்னா ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் இனிப்பு நான் போட்டிருக்கேன். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 கப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 3/4 கப் சேர்த்துருக்கேன். திரும்பவும் 3/4 கப். எனக்கு இனிப்பு இந்த அளவு போதும். ஜீனியை நல்லா கரண்டி வச்சு கரைச்சி விட்டுட்டு பொடித்த பாதாம் முந்திரி நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன், நெய்யில் வறுக்கலை. அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கடுத்து அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ அடிப்பிடிக்காமல் எடுத்து சேர்த்து வேக வச்சிடணும். நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ ஏலக்காய் 2 தட்டி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்த பதம் போதும். இது 1 ஹவர் கழித்து நான் சாப்பிட்றதுனால அந்த பக்கம் 200 பால் தனியாக காய்ச்சிட்ருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாலையும் இதில் ஊற்றிக்கிறேன். அப்போது கணக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 3/4 லிட்டர் பால் சரியாக இருக்கும். பாலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கலக்கிட்டா அவ்வளோதான், சுவையான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி முருகப்பெருமான் தான் சாப்பிட போகிறாரு. ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிறேன். திரும்பவும் முடிஞ்சால் சந்திக்கலாம். தேங்க்யூ.